ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் ஃபோர்ஸோட நியூமரிக்கல்ஸ் தான் பார்க்கணும். தட் இஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு கே Q1 Q2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த ஃபார்முலா வச்சுதான் இன்னைக்கு ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். இதுல நான் வந்து ஒரு 8 சம்ஸ் போட போறேன். இந்த 8 சம்ஸ்மே எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரிலேட் ஆகக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. The electrostatic force of repulsion between two positively charged ions carrying equal charges is 3.7 into 10 to the power of minus 9 Newton when they are separated by a distance of 5 Armstrong அப்படின்னு கொடுத்துருக்காங்க. How many electrons are missing from the each ions அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் போட போறீங்க அப்படின்னா அதுக்கு ஜீவன் எழுதிக்கோங்க. என்னென்ன ஜீவன்ஸ் கொடுத்துருக்காங்க? ரெண்டு ஈக்குவல் சார்ஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Q1 is equal to Q2 is equal to Q and force கொடுத்துருக்காங்க 3.7 into 10 to the power of minus 9 Newton அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 5 into 10 to the power of இந்த Armstrong அப்படின்றது 10 to the power of minus 10 அப்படின்னு அர்த்தம். minus 10 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. அப்போ n is equal to Q by E அப்படின்னு ஒரு குவான்டைசேஷன் ஃபார்முலா நம்மகிட்ட இருக்கா, அதை எடுத்துக்க போறோம். இதுல Qவோட வேல்யூ மட்டும் கொடுக்கல, மற்றபடி ஃபோர்ஸ், ரேடியஸ், டிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ F is equal to கூலும்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். F is equal to K, ரெண்டு சார்ஜஸும் சேமா இருக்கிறதுனால Q ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த கீவன் வேல்யூஸ் எழுதுறதுல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா அதை வச்சு நீங்க ஃபார்முலா வந்து எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஃபார்முலா அப்படின்றத நம்மளால எடுத்துக்க முடியும். சரிங்களா? இப்போ இதுல இந்த ஃபார்முலாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா Q ஸ்கொயர், ஏன்னா Q தான் நான் கண்டுபிடிக்க போறேன். Q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை கே அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த வேல்யூஸ் தான் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3.7 into 10 to the power of minus 9 ஆர் ஸ்கொயர்ன்றதுனால நான் 5 into 5 போட்டுருக்கேன். ஸ்கொயர்னு போட்டாலும் ஓகே தான், இல்லை 5 into 5 போட்டாலும் ஓகே தான். இந்த 10 to the power of minus 10 வந்து நீங்க ஸ்கொயர் பண்ணும்போது 20 ஆயிடும். பவர்ஸ் வந்து ஆட் ஆகிடும். 10 to the power of 10 into 10 to the power of 10 என்னும் போது பேஸ் காமனா இருக்கும்போது இது ரெண்டும் ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்டதுனால minus 20 டிவைடட் பை கேவோட வேல்யூ வந்து 9 into 10 to the power of 9. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது வில் பி கெட்டிங் வாட், நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 10.28 into 10 to the power of minus 38. சரிங்களா? ஸோ Q ஸ்கொயர். இப்போ இது வந்து நம்ம ஸ்கொயர்ல இருக்கு, இதோட ரூட் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு வருது? 3.2 into 10 to the power of இதுல பாதி இல்லையா, minus 19 கூலும். அப்போ Q வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஃபார்முலா எடுத்து அந்த வேல்யூ எடுத்து இங்க நான் சப்ஸ்டிட் பண்றேன். 9 is equal to 3.2 into 10 to the power of minus 19 divided by charge of electron is 1.6 into 10 to the power of minus 19. So minus 18 minus 18 cancel. So either ரெண்டுத்தையும் cancel பண்ணும்போது you will be getting what? 2 electrons. So here the missing electrons will be, number of missing electrons will be 2. Okay வா? புரியுதா இந்த question? Second question. A free pitch ball A of 8 grams carries a positive charge of 5 into 10 to the power of minus 8 coulomb. What must be the nature and magnitude of the charge that should be given to the second pitch ball B fixed at the distance வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 5 centimeter below the former ball so that the upper ball is stationary. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் இது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ given ஃபர்ஸ்ட் ஒரு பிட் பால் ஏன்னு ஒரு பிட் பால் இருக்கு. ஸோ திஸ் பால் இஸ் ஏ. இவனோட மாஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 8 கிராம்ஸ் நீங்க என்னவா மாத்தீங்கன்னா கிலோகிராமா மாத்திக்கணும். ஸோ 8 into 10 to the power of minus 3 கிலோகிராம். ஓகேவா? அடுத்து அவங்களுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்துருக்காங்க. என்ன சார்ஜ் கொடுத்துருக்காங்க? Q is equal to 5 into 10 to the power of minus 8 கூலும்னு கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிட் பால் இருக்கு ஏ அப்படின்னு ஒரு பிட் பால் இருக்கு, இவங்களுக்கு இவ்வளவு கிராம்ஸ் இருக்கு அண்ட் இவ்வளவு மாஸ், சாரி இவ்வளவு சார்ஜ் இருக்கு ஏக்கு. ஓகேவா?
இவங்க என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து ஸ்பேஸ்ல இருக்காங்க, ஏர்ல இருக்காங்க. அப்போ இன்னொரு பிக் பால் எடுத்துட்டு வந்து இங்க வைக்கணும். ஓகேங்களா? அந்த பிக் பாலுக்கு எவ்வளவு சார்ஜ் அண்ட் நேச்சர் அண்ட் சார்ஜ் இருந்தா இப்போ இந்த பால் வந்து என்ன ஆகணும்? இந்த பாலை கீழே கொண்டு வரும்போது கீழே வைக்கும்போது இந்த பால் வந்து என்ன ஆகணும்? ஸ்டேஷனரியா அப்படியே ஏர்லயே இருக்கணும். எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க? 5 சென்டிமீட்டர். தட் இஸ் சென்டிமீட்டர் வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு -2 இல்லையா? இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க கொடுத்துருக்கிற சார்ஜ் வந்து இந்த பாலுக்கு கொடுத்துருக்கிற சார்ஜ் வந்து எவ்வளவு? 5 × 10⁻⁸ கூலும் இல்லையா? பாசிட்டிவ்ல இருக்கு. அப்போ இங்க நீங்க கொடுக்குற சார்ஜ் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும். ஏன் பாசிட்டிவா இருக்குன்னா பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும். ரிப்பல் ஆகுறதுனாலதான் அந்த அது வந்து ஏர்லயே ஃப்ளோட் ஆகும். உங்களுக்கு புரியுதா சொல்றது? அப்போ நேச்சரை வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். நேச்சர் வந்து என்னது? பாசிட்டிவ். ஓகே, நேச்சர் வந்து பாசிட்டிவ். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவு சார்ஜ் இருக்கணும்னு கண்டுபிடிக்கணும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க மேல என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்? டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும். தட் இஸ் எம்ஜி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பால் ஏன்ற பால் வந்து பின்ற பாலால என்ன ஆகும்? ஸ்டேஷனரியா ஏர்லயே இருக்கும். இதுதான் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப என்ன பண்ணலாம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸா இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னது? கே Q1 Q2 divided by R square is equal to mg. ஓகேவா? இதுல நமக்கு ஒரு சார்ஜ் Q1 அப்படின்ற சார்ஜ் தெரியும், Q2ன்ற சார்ஜ் தெரியாது. அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து R வேல்யூ கொடுத்தாங்க. ஓகேவா? மாஸும் கொடுத்தாங்க, G வேல்யூ ஆக்சிலேஷன் டு கிராவிட்டி நமக்கு தெரியும். ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி நமக்கு தெரியும். சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப எனக்கு Q2 தான் வேணும். Q2 which is equal to மற்ற எல்லா வேல்யூ கொண்டு போயிட்டா என்ன ஆகும்? ஸோ mg r square divided by k q1. ஓகே, அப்ப மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 8 × 10⁻³ இன்டூ g ஓட வேல்யூ 9.8 இன்டூ r ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 5 என்ன? அப்போ 5 இன்டூ ஸ்கொயர்ல இருக்கிறதுனால 5 × 10⁻⁴ divided by k ஓட வேல்யூ 9 × 10⁻9 into q1 வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 5 × 10⁻8. சரிங்களா? so by having these ideas 5 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? வேற என்ன டேர்ம்லாம் கேன்சல் ஆகாதா? சரி, அப்ப நம்ம மத்ததை வந்து நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகும். ஸோ நான் இந்த பவர்ஸ் எல்லாம் மேல கொண்டு போயிட்டேன். இந்த எல்லா பவரையும் நான் மேல கொண்டு போயிட்டேன். அப்ப எழுதுனா என்ன ஆகும்? 8 இன்டூ நம்பர்ஸ்லாம் ஒரு தனியா எடுத்துக்கிறேன், பவர்ஸ்லாம் தனியா எடுத்துக்கிறேன். 8 இன்டூ 9.8 × 10⁻³ ஸோ இங்க ஒரு 5 இருக்கா? சாரி, இங்க ஒரு 5 எடுத்துக்கோம். இன்டூ 10⁻³ இன்டூ 10⁻⁴. இந்த பவர்ஸ் ரெண்டும் மேல வர்றதுனால 9 இருக்கிறவங்க -9 மாறிடுவாங்க, 8 இருக்கவங்க -8 இருக்கிறவங்க 8 மாறிடுவாங்க, டிவைடட் பை 9. சரிங்களா? சோ அப்ப இதை நியூமெரிக்கலா நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா Q2 is equal to இது எல்லாத்தையும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும்போது will be getting what? 4.36 into 10⁻. பவர்ஸ் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவங்க எல்லாம் அடிஷன், இவங்க எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 9 + 4 3 13 சாரி 13 + 4 this will be 16 -16 + 8 பண்ணும்போது 8 அண்ட் இதை நம்ம நியூமெரிக்கலா சால்வ் பண்ணும்போது -7ல வரும். சரிங்களா? -7 கூலும். அப்போ இவ்வளோ சார்ஜ் அங்க இருந்தா அண்ட் என்னவா இருக்கும்? நேச்சர் சொன்ன பாசிட்டிவ். இப்படி இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த பி பாலை வச்சு ஏ பாலை ஃப்ளோட் பண்ண வைக்க முடியும். சரியா? ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2 insulated charged copper sphere A and B having the separation distance of 50 centimeters. What is the mutual force of repulsion if the charge on each is 6.5 × 10⁻⁻7 கூலும்னு கொடுத்துருக்காங்க. அதே கொஸ்டின்ல இன்னொன்று கொடுத்துருக்காங்க, radii of the spheres are negligible compared to the distance of separation. அப்போ அந்த ஸ்பியர்ஸ் அந்த ஸ்பியரோட சைஸ் ரேடியஸை வந்து நம்ம நெக்லிஜிபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
அண்ட் ஆல்சோ கம்பேர் த ஃபோர்ஸ். இங்க நீங்க கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை, என்ன பண்ணுங்க, கம்பேர் த ஃபோர்ஸ் வித் மியூச்சுவல் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் இஃப் ஈச் வெயிட் இஸ் 0.5 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் கூட கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம கம்பேர் பண்ண போறோம். இதுதான் இந்த கொஸ்டின். ஸோ கீவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ டிஸ்டன்ஸ் ஆர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 50 centimeters, தட் இஸ் 10 to the power of -2 meter. அண்ட் சார்ஜஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈச்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டுமே Q1 is equal to Q2 is equal to 6.5 into 10 to the power of -7 கூலும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஸோ கம்பேர் பண்ண போறோம் இல்லையா, அதனால எஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிறேன். K Q1 Q2 divided by R square. ஸோ K-ஓட வேல்யூ என்னது? 9 into 10 to the power of 9 into 6.5 into 6.5. நான் பவர்ஸ்லாம் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ -14 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வேல்யூ என்னது? 50 இல்லையா? ஸோ ஸ்கொயர்ல இருக்கிறதால 50 into 50 into 10 to the power of -4. ஸோ நான் என்ன பண்றேன்? 6.5 6.5 இருக்கா? ஸோ இந்த டெசிமல்ஸ்லாம் எடுத்துறதுனால நான் என்ன பண்றேன்? மேலே கீழே நான் ஒரு 100ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது 9 into 10 to the power of 9 65 into 65 இப்படி கன்வெர்ட் ஆகிடும் இல்லையா, into 10 to the power of -4 into 100. அந்த 100 கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10 to the power of 2 எடுத்துக்கலாம், டிவைடட் பை 50 into 50 into 10 to the power of -4 into 10 to the power of 2. 100 2 கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ பை கேன்சலிங் திஸ் வில் பி கெட்டிங் 5 டேபிளே கேன்சல் ஆகிடும் அண்ட் பவர்ஸ் எல்லாமே அப்படியே கேன்சல் ஆகிடும் இல்லையா. கேன்சல் ஆகிட்டதுக்கு அப்புறம் ஸோ த ஃபைனல் ஆன்சர் வில் பி வாட்? 1.5 into 10 to the power of -2 நியூட்டன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். சரிங்களா? இப்போ இந்த ஃபோர்ஸ் இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த ஃபோர்ஸை கொண்டு போய் நான் யார் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கூட கம்பேர் பண்ணணும். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னது? எஃப் கிராவிடேஷன் இஸ் ஈக்குவல் டு G m1 m2 டிவைடட் பை R ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம இருக்கிற வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம். ஜியோட கேபிட்டல் G யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா என்னது? சாரி வேல்யூ என்னது? 6.67 into 10 to the power of -11. மாஸ் எவ்வளவு கொடுத்துருந்தாங்க? மாஸ் வந்து ஒரே நிமிஷம், மாஸ் வந்து 0.5 kg கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 0.5, ஸோ கேஜியில் இருக்கிறதுனால நம்ம எந்த கன்வர்ஷனுக்குள்ளேயும் போட்டாங்கன்னா அப்படியே எழுதிக்கலாம். டிஸ்டன்ஸ் அண்ட் சேம் டிஸ்டன்ஸ் தான் 50 centimeters. ஸோ 50 into 50 into 10 to the power of -4. சரிங்களா? இப்போ இந்த 5 இந்த 0.5 0.5 நம்ம கேன்சல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா the final answer will be what அப்படின்னு பாருங்க. இதே வேல்யூ தான் வரும். ஏன்னா மோரலஸ் எல்லாமே கேன்சல் ஆகும். ஸோ கேன்சல் ஆகிட்டா 6.67 into 10 to the power of பவர்ல தான் நமக்கு டிஃப்ரெண்ட் வருது. ஸோ -11. ஓகேவா? -11 நியூட்டன். ஓகேங்களா? அப்போ இவங்க வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லியா, இந்த வேல்யூவே நம்ம கம்பேர் பண்ணும்போது விச் வேல்யூ இஸ் கிரேட்டர்னு பார்க்கும்போது நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் கிரேட்டர் வேல்யூவா இருக்கு. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றது கன்ட்ரிபியூஷனாக நமக்கு. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி, இந்த தேர்ட் கொஸ்டினை பேஸ் பண்ணியே நமக்கு இன்னொரு சப்டிவிஷன் கொஸ்டின் இருக்கு. ஸோ சப்டிவிஷன் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இஃப் ஈச் ஸ்பியர் இஸ் சார்ஜ் டபுள்? ஸோ மேல இருந்த வேல்யூ விட இது வந்து டபுள் ஆயிடுச்சு. சரி, தட் இஸ் Q அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க 2Q அப்படின்றது எடுத்துக்கிறாங்க. அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் இஸ் ஹாஃப். மேல வந்து ரேடியஸ் ஆர்னு எடுத்துருக்கோம்ல, டிஸ்டன்ஸ் ஆர்னு எடுத்துருக்கோம்ல, இது வந்து பாதியா எடுத்துக்க போறாங்க. சரிங்களா? அப்ப இதுக்கு நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு கே. சார்ஜ் வந்து 2 times ஆயிடுது. 2Q into 2Q. சரிங்களா? 2 times. டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுது? R/2 ஆயிடுது இல்லையா? R/2 the whole square. அப்ப இது சால்வ் பண்ணும்போது என்ன வந்துடும் அப்படின்னா கே 2 into 2 4. அந்த 4 நான் ஃப்ரண்ட்ல எடுத்துக்கிறேன். Q ஸ்கொயர் டிவைடட் பை இவங்களை பண்ணும்போது R ஸ்கொயர் பை 4 இல்லையா, அந்த 4 வந்து நான் மேல கொண்டு போயிட்டேன் அப்படின்னா ஸோ 16 into K Q ஸ்கொயர் டிவைட் பை R ஸ்கொயர்னு வந்துடும். இதுக்கான வேல்யூவை நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லயே கண்டுபிடிச்சிட்டீங்க. எவ்வளோ? 1.5 into 10 to the power of -2. ஸோ அதை எடுத்து இங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 16 into 1.5 into 10 to the power of -2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 0.24 நியூட்டன். சரிங்களா? ஸோ இது எஃப் டேஷோட வேல்யூ.
அண்ட் இதே கொஸ்டின்ல செகண்ட் சப்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிஷனுக்கு இது ஆன்சர். செகண்ட் சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, the two spheres are placed in water கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, இது அப்படியே கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா வாட்டர்ல வைக்க போறாங்க அப்படின்ட்டாங்க. இப்போ வாட்டர்ல வச்சா என்ன ஆகும்னா, ஸோ டைஎலக்ட்ரிக் வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கு, எஃப் மீடியம் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் வேக்யூம் டிவைடட் பை கே. டைஎலக்ட்ரிக் மீடியம், இந்த கே வந்து டைஎலக்ட்ரிக் மீடியம். அப்போ எஃப் வாட்டர் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க, இஸ் ஈக்குவல் டு எஃப் வேக்யூம்ல என்ன வேல்யூ கிடைச்சது, 1.5 into 10 to the power of -2 நியூட்டன் கிடைச்சது, டிவைட் பை இங்க கொஸ்டின்லயே கே இஸ் ஈக்குவல் டு 18 கொடுத்துருக்காங்க. கே இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்றது 80 அப்படின்றது வாட்டரோட டைஎலக்ட்ரிக் வேல்யூ. அப்போ 80 இப்போ டிவைட் பண்றோம், இது 1.5 டிவைட் பை 80 பண்ணும்போது, ஸோ வில் பி கெட்டிங் 1.875 into 10 to the power of -4 நியூட்டன். ஸோ இதுதான் உங்களோட என்ன வேல்யூ, வாட்டர்ல இருக்கும் போது இந்த சார்ஜஸ்க்கு இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்படுற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கான வேல்யூ. புரியுதா? ஸோ இந்த ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இந்த ஃபோர்த் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, ரெண்டு ஸ்பியர்ஸ் இருக்கு, ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு ஸ்பியர்ஸ் இருக்கு. ரெண்டு ஸ்பியர்ஸுமே சார்ஜ் ஃப்ரம் த அபோவ் கொஸ்டின்ல இருக்கிற பேராமீட்டர்ஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. அங்க சார்ஜ் என்ன கொடுத்துருக்காங்க, Q is equal to 6.5 into 10 to the power of -7 கூலும்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ரெண்டு ஸ்பியர்ஸுமே ஏ பி, இந்த ரெண்டு ஸ்பியர்ஸுமே ஐடென்டிக்கல் சைஸ்ல இருக்கும் போது இப்போ என்ன பண்றாங்க, ஒரு தேர்ட் ஸ்பியரை கொண்டு வராங்க. அதுவும் என்ன இருக்க போகுது, சேம் சைஸ் ஐடென்டிக்கலா தான் இருக்க போகுது. பட் அந்த தேர்ட் ஸ்பியர் சின்ற ஒரு தேர்ட் ஸ்பியர் கொண்டு வரீங்க இல்லையா, அது எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அன்சார்ஜா இருக்க போகுது. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, ஏன்னு ஒரு ஸ்பியர் இருக்கு which has a charge Q. இந்த சீன் இருக்க அன்சார்ஜ்டு ஸ்பியர் என்ன பண்ண போறாங்கன்னா இங்க வந்து கான்டாக்ட்ல லைட்டா டச் பண்ண போறாங்க, கான்டாக்ட்ல கொண்டு வர போறாங்க. அப்படி கான்டாக்ட்ல கொண்டு வந்தா என்ன ஆகும்னா சார்ஜஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். சார்ஜஸ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுனால எப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும்னா ஆவரேஜா தான் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். தட் இஸ் Q plus 0 divided by 2. தட் இஸ் ரெண்டு ஸ்பியர்ஸுக்குமே Q/2 சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். ஸோ அப்போ ஏக்கு வந்து Q/2 இருக்கும், சியோட ஸ்பியருக்கு வந்து A/2 சார்ஜ் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்றாங்கன்னா, இப்போ இந்த சிக்கு வந்து Q/2 இருக்கு இல்லையா, அதை கொண்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா பில கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஸோ அப்படி கான்டாக்ட் பண்ணும்போது Q/2. இப்போ என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஆவரேஜ் பார்க்கணும், அப்படிதான் ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். அப்போ Q plus Q/2 divided by 2, the final answer will be what, 3Q/4 அப்படின்னு வரும். சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ பியர் பிக்கு 3Q/4 ஒரு சார்ஜ் வரும், அண்ட் சிக்கு என்ன இருக்கும், 3Q/4. நமக்கு இந்த சி ஸ்பியரோட சார்ஜ் வந்து தேவையில்லை. கடைசியா என்ன கேட்குறாங்க பாங்களேன், வாட் இஸ் த நியூ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் நடுவில் என்ன ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்குன்றதான் கேட்குறாங்க. அப்போ இந்த சார்ஜஸை வச்சு நம்ம கூலும்ஸ் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ F is equal to F dash is equal to எடுத்துக்கிறேன். ஸோ F dash is equal to K. ஃபர்ஸ்ட் சார்ஜ் என்னது Q/2. செகண்ட் சார்ஜ் என்னது 3Q/4 டிவைட் பை டிஸ்டன்ஸ் வந்து R². ஸோ டிஸ்டன்ஸ் ஆஸ் யூஷுவல் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஸோ 3K² டிவைடட் பை 2 into 4 gives you 8. ஸோ 8 கீழே கொண்டு வந்துடலாம், R². ஸோ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் இருக்குல்ல, இதுக்கான வேல்யூ வந்து நீங்க மேலேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா அபோவ் ஈக்குவேஷன்ல இருந்தா இதை வந்து எடுத்துட்டு வரும்னு சொல்றோம். நான் இங்க ரவுண்ட் பண்ற பாருங்க, இது அப்போ எவ்வளவு 1.5 into 10 to the power of -2. அதை தான் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 divided by 8 into 1.5 into 10 to the power of -2 நியூட்டன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஸோ 4.5 divided by 8 into 10 to the power of -2. ஸோ டெசிமலை நான் கேன்சல் பண்றதுக்காக மேலே 10 கீழே 10ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது யுவர் ஆன்சர் வில் பி வாட், 45 divided by 80 into 10 to the power of -2. ஸோ நான் இங்கே எழுதிடுறேன் ஆன்சரை. ஸோ F dash is equal to இவங்களை டிவைட் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் வாட், 0.562 into 10 to the power of -2 நியூட்டன். ஸோ இதுதான் நியூ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். புரியுதா? இந்த ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. ஸோ 2 identical charges capital Q each are kept at a distance of R from each other அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டயக்ராம் போயிடலாம். ஸோ ரெண்டு சார்ஜஸ் இருக்கு. ஸோ இது ஒரு A பாயிண்ட், இது ஒரு B பாயிண்ட்ல ரெண்டு சார்ஜஸ் வச்சிருக்காங்க, கேபிட்டல் Q அண்ட் கேபிட்டல் Q. சரிங்களா?
ஒரு தேர்ட் சார்ஜ் என்ன பண்றாங்க, இந்த ஸ்மால் கியூன்ற தேர்ட் சார்ஜ் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு நடுவுல வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல வச்சிருக்கேன் ஓ அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல, ரைட்டா? இது எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா சச் தட் ஆல் த த்ரீ சார்ஜஸ் ஆர் ஈக்லிபிரியம் இன் ஈக்லிபிரியம் அண்ட் வாட் இஸ் த மேக்னிடியூட் சைன் அண்ட் பொசிஷன் ஆஃப் தட் ஸ்மால் சார்ஜ். நீங்க வச்சிருக்கிற இந்த ஸ்மால் சார்ஜோட மேக்னிடியூட் சைன் அண்ட் பொசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் பொசிஷன் கண்டுபிடிக்கிறேன். இந்த பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன், ஆர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் இங்க சும்மா ஏதோ ஒரு பொசிஷன்ல வச்சேன் இல்லையா அந்த ஸ்மால் கியூவை, அதோட டிஸ்டன்ஸை வந்து நான் எக்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், ஆர் மைனஸ் எக்ஸ். ஸோ இதான் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த கொஷின்ஸ் நிறைய தடவை எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். இதே மாடல்ல நிறைய கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு, ரைட்டா? ஸோ இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இது எப்படி பொசிஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the force between AO will be equal to force between OB. சரிங்களா? அப்ப ஏஓக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸும் ஓபிக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்ப கூலும்ஸ் ஃபோர்ஸை இங்க வந்து நம்ம இம்ப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். கே கேபிட்டல் கியூ, அந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கு நடுவில் ரெண்டு சார்ஜ்க்கு நடுவில் கேபிட்டல் கியூ ஸ்மால் கியூ டிவைடட் பை டிஸ்டன்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு கே கியூ ஸ்மால் கியூ, அகைன் ரெண்டு சார்ஜும் சேமா இருக்கிறதுனால கியூ கியூ டிவைடட் பை டிஸ்டன்ஸ் மட்டும் மாறும் ஆர் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். கிளியரா? ஸோ அப்போ இங்க கேன்சல் ஆகக்கூடிய எல்லா டேர்ம்ஸையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்படி கேன்சல் பண்ணிட்டா ஸோ த ரிமைனிங் வேல்யூ எப்படி இருக்கும், 1 by x square is equal to 1 by r minus x the whole square. கரெக்ட்டுங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா r minus x the whole square which is equal to x square. ஸோ ஸ்கொயர்ஸை கேன்சல் பண்ணிடுங்க. ஸ்கொயர்ஸை கேன்சல் பண்ணிட்டா r minus x is equal to x. So r is equal to 2x. That is, so x is equal to r by 2 டிஸ்டன்ஸ்ல இருந்தா அந்த ஸ்மால் கியூ வந்து அந்த சிஸ்டத்தோட ஈக்லிபிரியம்ல இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் சைன் பாருங்க. சைன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ அண்ட் பி பாயிண்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ் ரெண்டுமே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை கொடுக்கும். கரெக்டா? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்ப இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால நடுவுல இருக்கக்கூடிய சார்ஜ் என்னவா வச்சா ஈக்லிபிரியமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜா இருந்தாதான் ஈக்லிபிரியமா இருக்கும். சரிங்களா? அப்போ சைன் ஆஃப் த சார்ஜ் இஸ் நெகட்டிவ். ஓகே, சரி. நெக்ஸ்ட் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும். அந்த ஸ்மால் கியூவோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸோ இங்க பொசிஷன் கண்டுபிடிக்கும் போது ஏஓக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸும் ஓபிக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸும் ஈக்குவல்னு சொன்னேன். இப்போ எப்படி இருக்கும்னா the force between AB, that is repulsive force, கரெக்டா, must be equal to force between AO which is attractive force. ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும். அப்போ அகைன் கூலும்ஸ் லாவை இம்ப்ளை பண்ண என்ன ஆகும், கே both the charges are capital Q, Q square divided by x square which is equal to k q q small q and capital Q divided by distance x square. இங்க r square இங்க x square, ரைட்டா? so equal terms எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணா the remaining term will be what, capital Q divided by r square is equal to small q divided by x square. ஆல்ரெடி x ஓட வேல்யூ நமக்கு தெரியும், இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த பாக்ஸ்ல போட்டிருக்கல தெரியும். அப்போ அதை வச்சு இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டா q x square divided by r square which is equal to small q. so substitute பண்ணதுக்கு அப்புறம் q r square divided by 4r square is equal to q. so இங்க r square cancel பண்ணிட்டீங்க அப்படின்னா small q ஓட வேல்யூ என்ன வரும், small q is equal to q by 4. இதுதான் அதோட மேக்னிடியூட் வேல்யூ. சரியா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. 2 point charges. ஸோ மேலே இருக்கிற இந்த 5th கொஸ்டின் மாதிரியே தான் இது. சரியா? நான் அப்படியே டயக்ராம் வரைகிறேன். ரெண்டு சார்ஜஸ் இருக்கா, ஒன்று வந்து +4e, another one is +d. சரிங்களா? ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸ் என்ன, செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுலையும் ஒரு பாயிண்ட்ல ஒரு ஸ்மால் கியூவை வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தட் இட் மே பி ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஈக்லிபிரியம் பொசிஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஃபர்ஸ்ட்? ஸோ பொசிஷன் ஆஸ் யூஸ்வல். ஸோ இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறேன். the force between AO should be is equal to force between OB. சால்வ் பண்ணும்போது என்ன ஆயிடும், k plus 4e into plus q
டிவைடட் பை டிஸ்டன்ஸ் என்ன எடுத்து போய்ங்க, இது வந்து எக்ஸ்ன்னு எடுப்போமா, இது வந்து ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்னன்னு எடுப்போம், a மைனஸ் எக்ஸ்ன்னு எடுப்போம் இல்லையா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு சார்ஜஸ் சொல்லுங்க, q இன்டூ ஸ்மால் q டிவைடட் பை டிஸ்டன்ஸ் என்னது, a மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ அகெயின் காமன் டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ணிடுங்க, கே கேன்சல், q கேன்சல், and e and e get cancelled. So the remaining values will be 4. நான் அப்படியே cross multiply எடுத்துக்கிறேன், a minus x the whole square is equal to x square. So இது எப்படி எழுதிக்கலாம், 2 square into a minus x the whole square is equal to x square. So எல்லா ஸ்கொயர்ஸையும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2a minus 2x is equal to x இல்லையா. இந்த 2x இந்த சைட் கொண்டு வந்துட்டா என்ன ஆயிடும், 2a is equal to plus 3x, that is x is equal to 2a divided by 3. இதுதான் என்னது பொசிஷன். ஸோ இந்த பொசிஷன்ல தான் ஸ்மால் கியூ இருக்கணும், இருந்தா ஈக்லிபிரியம் கண்டிஷன் நமக்கு அட்டைன் ஆகும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல, இந்த கொஸ்டினுக்கும் மேல இருக்க கொஸ்டினுக்கும் என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வேரியேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன் விச் கேஸ் த ஈக்லிபிரியம் இஸ் ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நடுவில் இருக்கிற சார்ஜஸோட சிம்பிள்ஸை மாற்றி பார்க்கணும். ஒன்று பிளஸ் கியூவாகவும் ஒன்று மைனஸ் கியூவாகவும் மாற்றி பார்க்கணும். அப்போ பிளஸ் கியூன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, பிளஸ் கியூ நான் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன், கன்ஃபியூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். இது கூட வேணும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த டேர்ம்ல நான் பிளஸ் கியூன்னு வச்சிருக்கேன். இப்போ பிளஸ் கியூனா இந்த 4E-க்கும் ஸ்மால் கியூக்கும் இருக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான். ஏன்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ்ன்றதுனால ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் F1. அதே மாதிரி இந்த ஸ்மால் ஈக்கும் ஸ்மால் கியூக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா F2 இருக்கும். சரிங்களா, இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இருக்கு. இப்போ எப்படி நான் வந்து ஸ்டேபிள் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா, இந்த ஸ்மால் கியூ இருக்குல்ல, அதை நான் என்ன பண்ண போறேன்னா, ஐம் கோயிங் டு மூவ் த சார்ஜ் ஸ்லைட்லி டுவர்ட்ஸ் ரைட் சைட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, the distance between 4E and R increases. அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபோர்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். நமக்கு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா, that is F is inversely proportional to R square, where R increases F decreases இல்லையா. அப்போ டிக்ரீஸ் ஆகும். ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குறையறதுனால ஃபோர்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சரியா, சரி. இப்போ இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் ஃபோர்ஸ் F2 மைனஸ் F1 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கும், டுவர்ட்ஸ் லெஃப்ட் டைரக்ஷன் இருக்கும். ஏன்னா இவன் தானே டாமினேட்டிங் ஃபோர்ஸ், F2 தான் டாமினேட்டிங் ஃபோர்ஸ். அப்போ இந்த டைரக்ஷன்ல தான் அதோட நெட் ஃபோர்ஸ் இருக்கும். அப்படின்னா நீங்க என்னதான் இந்த சார்ஜை ஸ்லைட்லி ரைட்டுக்கு மூவ் பண்ணாலும் இந்த டாமினேட்டிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை திருப்பியும் ஈக்லிபிரியம், அந்த ஈக்லிபிரியம் பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ண தான் பார்ப்போம். அப்போ இது ஸ்டேபிள் பாயிண்ட். இது ஈக்லிபிரியம் ஆஃப் பாசிட்டிவ் கியூ இஸ் ஸ்டேபிள். ஈக்லிபிரியம் ஆஃப் பாசிட்டிவ் கியூ இஸ் ஸ்டேபிள். இதே நெகட்டிவ் சார்ஜ் வச்சு பாருங்களேன். இப்போ நெகட்டிவ் சார்ஜ் வச்சீங்கன்னா இது +4, இது +4E, இது +E, இங்க வச்சிருக்கேன் -Q வச்சிருக்கேன். ஓகேவா, அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருக்கும். ஸோ டைரக்ஷன் மாறும். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இப்போ என்ன பண்ணுங்க, ஸ்லைட்டா நீங்க டுவர்ட்ஸ் ரைட் வந்து இந்த சார்ஜை மூவ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், F1 டிக்ரீஸ் ஆஸ் யூஸ்வல். டிஸ்டன்ஸ் அதிகமாக F1 என்ன ஆகும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். பட் F2 என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகும், F2 மைனஸ் F1 என்ன ஆகும்னா, இப்போ இந்த F2 எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது இல்லையா. அப்போ F2 மைனஸ் F1 ஆக்ட் டுவர்ட்ஸ் எந்த டைரக்ஷன், ரைட் டைரக்ஷன். அப்ப ரைட் டைரக்ஷனுக்கு அந்த சார்ஜை இன்னும் அட்ராக்ட் பண்ணுவாங்க. இன்னும் அட்ராக்ட் பண்றதுனால அது திருப்பியும் என்ன பண்ண முடியாது, ஈக்லிபிரியம் பாயிண்ட்ல நம்மளால பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ ஈக்லிபிரியம் ஆஃப் அ நெகட்டிவ் கியூப் இஸ் அன்ஸ்டேபிள். புரியுதா இந்த கொஸ்டின், ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. 7th கொஸ்டின் பாருங்க. A charge Q is to be divided on two objects. What should be the value of charges
on the two objects so that the force between the objects can be maximum. சரிங்களா? இது வந்து ஒரு ரேர் கொஸ்டின். இதை எப்போ டிரைவ் பண்ணாலும் இதே மாதிரி தான் டிரைவ் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டேன், ஒரு கேபிட்டல் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்கு, அது ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து டிவைட் பண்ண போறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டேன், ஒன் இஸ் ஏ அண்ட் அனதர் ஒன் இஸ் பின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கேபிட்டல் கியூவை நான் ரெண்டா டிவைட் பண்றேன் அப்படின்னா, இவனுக்கு வந்து நான் கியூ அப்படின்ற சார்ஜ் கொடுக்குறேன் அப்படின்னா, இங்க என்ன இருக்கும், கேபிட்டல் கியூ மைனஸ் கியூன்ற சார்ஜ் இருக்கும். கரெக்டா? அண்ட் இவனோட செப்பரேஷன் டிஸ்டன்ஸை யூஸ்வலா நம்ம ஆர்னு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இங்க ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படின்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு கே கியூ இன்டூ கேபிட்டல் கியூ மைனஸ் கியூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். கரெக்ட் தானே? இப்போ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்றோம் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபார் ஃபோர்ஸ் டு பி மேக்ஸிமம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, df by dq is equal to 0 அப்படின்ற கண்டிஷனை எடுக்கணும், டிஃபரன்சியேஷன் கண்டிஷன். ஓகே, அப்போ இங்க எடுத்திருக்கிற இந்த ஃபோர்ஸை வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் மார்க் பண்றேன்ல, இந்த ஃபோர்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், ஸோ கே கியூ, இப்போ என்ன எங்கெல்லாம் கியூ இருக்கோ அதை தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரைட்டா? சரி, அப்போ இந்த டேர்மை நான் எப்படி எழுதிக்கலாம்னா, கேவை தனியாக எடுத்துக்கோங்க, டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இங்க கியூ இல்லை, ஸோ அதனால தனியாக எடுத்துக்கிறேன். அண்ட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டிக்யூ, என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கு, என்னென்ன சார்ஜஸ் இருக்கு, கியூ மைனஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த வித் ரெஸ்பெக்ட் டு கியூ தானே, அப்போ அதை மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அதனால இவன் மட்டும் செப்பரேட் பண்ணிக்கிறாரு. அப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன ஆகும், கே பை ஆர் ஸ்கொயர். ஸோ டி பை டி கியூ அதை அப்படியே எடுத்துக்கோங்க, கியூ கியூ மைனஸ் கியூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ டிஃபரன்ஷியேட் பண்றீங்க வித் ரெஸ்பெக்ட் டு கியூன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆயிடும், ஸோ நான் இங்க எழுதுறேன், ஸோ கே பை ஆர் ஸ்கொயர். இந்த ரெண்டு டேர்மை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா கியூ போயிடும், ஸோ கேபிட்டல் கியூ மட்டும் வரும். அண்ட் கியூ ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் 2q இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இந்த மொத்த டேர்மையும் நான் ரைட் சைட் கொண்டு போனேன் அப்படின்னா everything becomes what, 0. So the remaining term will be what, capital Q is equal to 2q, that is q is equal to capital Q divided by 2. சரிங்களா? ஸோ ஒரு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இருக்கணும் இந்த இடத்துல அப்படின்னா, இந்த கேபிட்டல் கியூ வந்து இட் ஹாஸ் டு பி டிவைடட் இன் ஈக்குவல் பார்ட்ஸ், தட் இஸ் டிவைடட் பை 2ல கொண்டு வரணும். சரியா? ஸோ 8th கொஸ்டின் பாருங்க, the sum of 2 point charges is என்ன சொல்றாங்க, 7 மைக்ரோ கூலும் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் Q1 plus Q2 is equal to 7 into 10 to the power of minus 6 கூலும்னு கொடுத்துருக்காங்க. They repel each other with a force of 1 Newton. So repulsive force இருக்கு, 1 Newton கொடுத்துட்டாங்க. அண்ட் செப்பரேஷன் டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க, R is equal to 30 சென்டிமீட்டர்ஸ். மீட்டர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணோம்னா -2 மீட்டர். கரெக்டுங்களா? apart in a free space. Calculate the value of each charges அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீவன் நான் இங்கே எழுதிட்டேன் ஆல்ரெடி. சரிங்களா? ஸோ அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதுனா என்ன வந்துடும், கே Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ரைட்? இதுல எனக்கு Q1 Q2 மட்டும் தெரியாது. அப்போ அந்த Q1 Q2 மட்டும் நான் ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிட்டேன் அப்படின்னா எஃப் இன்டூ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை கே. ரைட்? ஸோ ஆன் சால்விங் திஸ் யூ கெட் வாட், ஃபோர்ஸ் 1 Newton into 30 into 30 into 10 to the power of -4 divided by k ஓட வேல்யூ 9 into 10 to the power of 9. சரிங்களா? ஆன் சால்விங் திஸ் 3 டேபிளே போடலாம். இது 3 times, இது 10 time, again 3 times 10 time. ஸோ கால்குலேட் பண்ணீங்கன்னா will be getting what, the final answer will be 100 into 10 to the power of -4. ஸோ இந்த பவரை மேலே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா -9. ஸோ ஆன் சால்விங் திஸ் நமக்கு என்ன கிடைக்கும், Q1 Q2 is equal to 10 to the power of -11 கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன், இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன், இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் a minus b the whole square ஃபார்முலா எடுக்கிறேன். a square plus b square minus 2ab அப்படின்ற கண்டிஷனை நான் இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க போறேன். தட் இஸ் Q1 minus Q2 the whole square which is equal to Q1 square plus Q2 square minus 2Q1 Q2. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to add and subtract 2Q1 Q2. சரிங்களா? ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண போறேன். அப்போ சப்ராக்ட் பண்ண என்ன ஆகும், ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணா
Q1 minus Q2, the whole square is equal to Q1 square plus Q2 square minus 2Q1 Q2 plus 2Q1 Q2 minus 2Q1 Q2. சரிங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அண்டர்லைன் பண்ற டேர்ம்ல என்ன எழுதலாம்? Q1 ஸ்கொயர் பிளஸ் Q2 ஸ்கொயர் பிளஸ் 2Q1 Q2 வந்து A பிளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால எழுதிடலாமா? அப்போ Q1 minus Q2 the whole square which is equal to Q1 plus Q2 the whole square. ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்கு? அவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் 4Q1 Q2. சரிங்களா? சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷனா எடுத்துட்டோம்னா what we are going to do is substitute the values of equation 1 and equation 2 in equation 3. அப்ப அப்படி பண்ணும்போது மேல இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸையும் இந்த வேல்யூஸையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? Q1 minus Q2 the whole square is equal to Q1 minus Q2 வந்து சாரி Q1 plus Q2 வந்து நம்ம என்னன்னு தெரியும் நமக்கு 7 into 10 to the power of minus 6 கூலும் தானே, the whole square minus 4 into இவனோட வேல்யூ என்னது 10 to the power of minus 11. சரிங்களா? சரி, அப்படி பண்ணும்போது இந்த டேர்ம் என்ன வந்துடும்? 49 into 10 to the power of minus 12 minus 4 into 10 to the power of minus 11. சரிங்களா? இதை இன்னும் கூட நான் எப்படி எழுதிக்கலாம்? 49 into 10 to the power of minus 12 minus of, இப்போ என்ன பண்றேன்னா ஒரு டெசிமல் தள்ளி வச்சுக்கிறேன். அப்படி தள்ளி வச்சா 40 into 10 to the power of minus 12 வந்துருமா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் மைனஸ் பண்ணிடலாமா? மைனஸ் பண்ணிட்டா 9 into 10 to the power of minus 12, that is Q1 minus Q2 the whole square which is equal to this. அப்போ ஸ்கொயர்ஸை கேன்சல் பண்ணா Q1 minus Q2 which is equal to 3 into 10 to the power of 6, that is 3 மைக்ரோ கூலும். ஓகேங்களா? அப்போ இது வந்து ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன்? கம்பேரிங் 1 and 4 பண்ணும்போது Q1 plus Q2 லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் அண்ட் இங்க Q1 minus Q2 ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் எழுதிட்டேன். இங்க 7 into 10 to the power of minus 6, இங்க 3 into 10 to the power of minus 6. So this will get cancelled. Q2 get cancelled. So அப்ப என்ன ஆகும்? 2Q1 is equal to இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணா 10 மைக்ரோ கூலும். கரெக்ட்டுங்களா? அப்ப டிவைட் பண்ணும்போது Q1 becomes what? 5 மைக்ரோ கூலும்னு வந்துடும். ஸோ இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஈக்குவேஷன் 4ல சப்ஸ்டியூட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ Q2 என்ன கிடைச்சிரும்? Q2 is equal to 2 மைக்ரோ கூலும்னு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணணும். தேங்க்யூ.